வாயா மருது. வணக்கம் காசி. உட்காரு. ஆர்கே, நம்ம பரசுவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சியா? யாரோ வரதன் ஒருத்தனாமே டிவியில எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வரதனா? அவன் இன்னும் கொலை பண்ற அளவுக்குலாம் வளரல. அவன் கத்தியை பிடிக்க கத்துக்கவே இன்னும் 10 வருஷம் ஆகும். நம்ம பசங்க சொன்னாங்க ஆர்கே, ஏற்கனவே நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கான் பரசுவை போடுறதுக்கு. அவன் ட்ரை பண்ண மிஸ் தான் ஆகும். கத்தி எடுத்துக்கலாம் இன்னும் வளரல. அவன் பேச்சு மாதிரிலாம் எடுக்காதுண்ணே. பரசு விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறது எனக்கு சரியா படலா இருக்கு. ஏதோ தப்பா தெரியுது எனக்கு. அட, அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா சும்மா அவனை பத்தி பேசிக்கிட்டு வேணா அவன் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். அவன் தான் பொண்ணான்னு எனக்கு தெரிஞ்சது. இந்த காசி யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். சொல்லாத, முதல்ல வேலையை பாரு. நான் வரேன் காசி. டேய் வாங்கடா. ஹலோ. நேற்று பொடி விற்றவன் துடியாக கிடந்தான். இன்று சிலை விற்பவன் நாளை பிணமாக கிடப்பான். யாரா நீ? புரியல. அரசு போன் உங்ககிட்ட எப்படா வந்துச்சு? ஏய், இதுக்கே ஷாக்கானே எப்படி? நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், அத பாரு. இன்னும் ஷாக் ஆவ. ஹலோ. இன்னுமா பாக்குற? என்னடா வேணும் உனக்கு? பழிக்கு பழி. நேர்ல வா, பேசிக்கலாம். எங்க வரணும் சொல்றா. ஹலோ. டேய் ஹலோ. வாங்கடா. நீதானே? எனக்கு தெரியாம சிலையை தூக்கிட்ட உன்னை அப்படியே விட்டுருவோமா? தட்டு தட்டி வாங்கிட்டு போலான்னு தான் பார்த்தேன். இப்ப வேற வழியே இல்லை. உன்னை போட்டுட்டே எடுத்துட்டு போறேன். பாப்போம் யாரு யார போறான். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என் சிலையை தூக்கி நீ வச்சுக்கிட்ட உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? இப்ப பாரு, உங்க அக்காவை கொண்ட மாதிரி உன்னையும் கொல்ல போறேன். எவ்வளவு சீக்கிரட்டா இந்த மேட்டர் போயிட்டு இருக்கு. உங்க அக்காவை ஜாதி பிரச்சனையில தான் கொண்டோன்னு நினைச்சியா? தேவையில்லாம மூக்க நுழைச்சா அதான் அவளை கொன்னேன். ஏய், என்னடா பயந்துட்டியா? படுதலுங்கடா. அடிங்கடா. ஏய் ஏய்
நான் தான் மித்ரா, பயப்படாத. இங்கேயே வந்து சிவா, உன் மூஞ்சி பார்க்கவே அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு வெளியே போ. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. வெளியே போன்னு சொல்றல. ஏய், எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடு மித்ரா. நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளு. நீ சொல்றத நான் ஏன்டா கேட்கணும்? உன்னை நான் ஏன் அங்க பார்த்தேன், ஏன் போலீஸ் கிட்ட சொல்லாம வந்தேன்னு எனக்கே தெரியல. அது அக்கறையில பண்ணனா இல்ல உன் மேல இருக்கிற லவ்ல பண்ணனான்னு எனக்கே தெரியல. கிட்ட வராத, பின்னாடி போன்னு சொன்ன சிவா. என்னையும் உன்ன மாதிரி கொலகாரி ஆக்கிடாத. கிட்ட வராத சிவா. சிவா, சொன்ன கேளு, கிட்ட வராத. ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இரு மித்ரா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன விடு சிவா, விடு. சிவா விடு. ஏய் சாரிடி, என்கிட்ட ஒரு 10 ரூபா தான் இருக்கு. வேற காசு எதுவும் எடுத்துட்டு வரல. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. காசு எல்லாம் பரவாயில்லைங்க, நாளைக்கு கூட நீங்க கொடுங்க. ஐயோ, அது இல்ல. இது என் அப்பா எனக்கு கடைசியா கொடுத்த 10 ரூபா. நான் நாளைக்கு வேற நோட்டு கொடுத்து வாங்கிக்கிறேன். நமக்குள்ள என்னங்க, நாளைக்கு இங்க தானே நீங்க வருவீங்க, அப்போ கொடுங்க. பிடிங்க, வேற நோட்டு கொடுத்துட்டு நாளைக்கு வாங்கிக்கிறேன். வாடி போலாம். என் தம்பிக்கு என்ன வயசா ஓடி போச்சு. ஜோசிய சொன்ன மாதிரி இன்னும் 10 மாசத்துல கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்திடலாம். என்னமா சொல்ற நீ? நீ சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். உன் மனசுல பட்டதை செய்யாதா. சரிம்மா. பாத்தியாடி, நாம இங்க என்ன பேசிட்டு இருக்கோம்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி உள்ள போய் கதவு சாத்தினா உன் தம்பி. பெரியவங்க பேசும்போது சரிக்கு சமமா பேசக்கூடாதுன்னு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போறாங்க. அவனை போய் இப்படி சொல்றீங்க? தம்பிய விட்டு கொடுக்க மாட்டீங்களே. நல்ல தம்பி, நல்ல அக்கா. மாப்பிள்ள, நமக்கு இருக்கிற வசதிக்கு நீங்க எதுக்கு 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நாம என்ன அதை நம்பியா சாப்பிட்டுட்டு இருக்கோம்? ஆட்டோ ஓட்டுற வேலையை நிப்பாட்டிட்டு ஊர்ல நாம வட்டி கொடுத்துருக்க பணத்தை எல்லாம் வசூல் பண்ற வேலையை பாருங்க மாப்பிள்ள. என்னக்கா நான் சொல்றது? டேய், இப்பவாச்சும் உங்க மாமா சொல்றத கேளுடா. அவங்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. இப்படியே உன் தம்பிக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து குட்டிச்சோர் ஆகிட்டேன். அவங்கிட்ட குறை கண்டுபிடிக்கல உங்களுக்கு தூக்கமே வராதே. பாவம், அவனே ஏதோ செஞ்சிட்டு இருக்கான். வாக்கா வாக்கா, நேரமாச்சு. ஏறு ஏறு, போலாம் போலாம், வா வா. நல்லா நெருக்கி உட்காருக்கா, போக்கா. ஏறு ஏறு ஏறு, படிமா ஏறுமா. தம்பி ஏறா தம்பி. மச்சான், அங்க எத்தனை டன் இருக்கு? 10 டன். அப்படியா? இத ராமுக்கு அனுப்பிச்சு. சரி. அப்புறம் அங்க எத்தனை டன் இருக்கு? அது 5 டன். அது என்ன பண்றீங்க? நம்ம வெங்கடேஷ் இருக்கான்ல, அவனுக்கு அனுப்பிச்சு விட்டுரு. ஏய், அந்த
வணக்கம் ஐயா. வணக்கம். ஏய் சேர துள்ளவிடா. என்ன ஜீவா, பணம் செட்டில் பண்ண வந்திருக்காப்புல இருக்கு. அண்ணே, என்ன அவன் கடையை பூட்டி டக்குன்னு சாவி தூக்கிட்டு வந்துட்டீங்க? அந்த கடையை நம்பி தானே அவன் குடும்பம் இருக்கு. அதை நம்பி தானே அவன் சாப்பிட்ணும். நீங்கள் பாட்டு கடையை பூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா எப்படி வியாபாரம் பார்த்து உங்கள் கடனை அடைக்க முடியும்? பெரிய மனசு பண்ணி சாவியை கொடுத்து விடுங்க, சீக்கிரம் உங்கள் கடனை அடைச்சிடுவாரு. ஓ, நாங்க பெரிய மனசு பண்ணி காசை உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க நடுத்தருல நிக்கிறதா? இத பார், ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு போயிட்டே இரு. அண்ணே, உங்கள்கிட்ட வாங்கினது 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா அளவுக்கு வட்டியே கட்டியிருக்காரு. உங்கள் அசலை கட்ட மாட்டாரா? சாவியை கொடுத்து விடுங்க, வியாபாரம் நல்லா நடக்கும்போது உங்கள் கடனை அடைச்சிடுவாரு. நம்ம ஒரே ஊருக்காரங்க தானே. இவ்வளவு நியாயம் பேசுறியே, அப்ப உன் பணத்தை கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு போக வேண்டியதானே? அண்ணே, என்கிட்ட காசு இருந்தா நான் என்ன அவரு கூட வர போறேன்? ரூபா கொடுத்து விட்டுருக்க மாட்டேனா? இவர் நொட்டுவார். வேண்டாண்ணே, பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் சாவி வாங்கிட்டு போகலாண்ணே. இவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைண்ணே. காசை கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு போகலாண்ணே. என்னால் உனக்கு அவமானம் வேணாண்ணே. வாண்ணே. இரு அவசரப்படாது. இல்லைண்ணே, இவங்க சாவியை கொடுத்து விடுங்கண்ணே. அண்ணா, பெரிய மனசு பண்ணுங்கண்ணே. வேணாண்ணே, என்னால் நீ அவமானப்பட வேணாம். வாண்ணே, வாண்ணே போகலாம். அண்ணே வாண்ணே, நீ அவசரப்படாது. வாங்கண்ணே போகலாம். அண்ணா, பெரிய மனசு பண்ணுங்கண்ணே. ஏய், இன்னும் 5 நாள்ல பணத்தை திருப்பி கொடுக்கணும். இல்ல கடை கை மாறிடும். ஜாக்கிரதை. பா, வாண்ணே போகலாம். மச்சான், மார்க்கெட்ல இவங்க ஒரு கடை தான் இருக்கு, அதை நமக்கு மாற்றணும். ஏன்னா இவனுங்களெல்லாம் வளர விடக்கூடாது. வளர்ந்து மட்டும் என்னத்தை கிழிச்சிடுவானுங்க.